ஹாய் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு தான். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னருக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல சப்பாத்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் கொஞ்சம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சுகரு, கொஞ்சமாக கசூரி மேத்தி. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பிசைகிறப்ப இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேணும்னா கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இது அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவின இந்த பன்னீரை இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியா பவுடர், சாட் மசாலா, பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கசூரி மேத்தி கொஞ்சம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் நீங்கள் பன்னீர் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவோட அளவையும் மாற்றிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு இல்லையா மாவு, இதை தேவையான சைஸில் நம்ம உருண்டையை எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டில் திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக திரட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கை உருண்டையாக உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி எடுத்துட வேண்டியதான். ஆலு பரோட்டாலாம் செய்வோம் பாருங்கள், அதே மாதிரி மெத்தட் தான். இந்த பன்னீர் சப்பாத்தி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து வரதுக்கு, நைட்டு டின்னருக்கெல்லாமே ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட. சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூடாக இருக்க கடாயில் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். பட்டர் இல்லாட்டி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் சப்பாத்தி செய்கிறப்ப இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சைடிஷ் நமக்கு வெறும் ஒரு தயிர் பச்சடியோ இல்லாட்டி கெச்சப் வச்சு கூட சாப்பிட்றலாம். இதுக்குன்னு சைடிஷ் நம்ம ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுட சுட ஈஸியான பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.